ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரவீனா அண்ட் நிக்சன் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் மாயா தான் முதலில் வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. நமக்கு ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா ஹெவியாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மாயா தான் ஓட்டிங்கில் லாஸ்ட்டு, அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு ரவீனாவை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நிக்சன் அண்ட் ரவீனா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 2 பேருக்கும் ஓட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. சரியா? கமல் சாரோடைய ஃபேவரேட், விஜய் டிவியோடைய ஃபேவரேட் அப்படிங்கிறது மாயா அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. ஸோ விஜய் டிவியோடைய சிஇஓடைய ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மாயா. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஓட்டிங் பண்ணி நம்ம பார்த்தப்போ லீஸ்ட்டில் இருக்கிற போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாயா தான். முதல்ல நம்ம கணக்குப்படியே வருவோமே, ஃபஸ்ட்டு யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்சன் அனுப்பியிருக்காங்க. ஸோ நிக்சன் எதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆமாம்ல, அவன் தான் கடைசி இருக்கான், இல்லை மாயா இருக்காளே, மாயாவுக்கு பூரா எப்படி நீங்கள் நிக்சன் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி வருமா? எனக்கும் அது வந்துச்சு. ஆனால் அனுப்பப்பட்ட நபர் மாயா கிடையாது, வெளியே முதல்ல நிக்சன் அனுப்பப்பட்டிருக்கார். நீங்கள் 3வது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும், ரவீனாவும் நிற்பாங்க, மணியை நிற்பாங்க, கை எப்படி காமிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ நிக்சனை வெளியேற்றிட்டாங்க. கரெக்டாக? அப்போ மக்களுடைய ஓட்டின்படி கடைசி இடத்துல தான் மாயா இருக்காங்க. அப்படிலாம் இல்லைப்பா, உங்களுக்கு ஓட்டு விழுந்ததெல்லாம் தெரியாதா? நாங்கள் தான் ஓட் ஃபார் மாயான்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்க பான்பராக் போடுறவன் எச்சத்துப்புறவன்லாம் சொல்லி ஓட்டு போட வச்சோமே, அது நீங்கள் பார்க்கலையா? சரி, அப்படியே வச்சா கூட சரி, ஓகே, நிக்சனை நீங்கள் முந்திட்டீங்க, அதனால் நிக்சனை தூக்கிட்டாங்க. அடுத்த இடத்துல யார் இருந்தா? ரவீனா இருந்தாங்களே மாயாவுக்கு முன்னாடி. அப்புறம் எப்படி மாயா அதை விட பயங்கரம் ஓட்டு போட்டாங்களா மாயாவுக்கு? எனக்கு புரியல. ஓவர் நைட்டில் வெள்ளிக்கிழமை மட்டும் ஓட்டு போட்டு போயிட்டாங்களா? என்னங்க நீங்கள் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதில்லை? எனக்கும் அதே தான் தோணுச்சு. அப்போது மாயா தான் லீஸ்ட், அதுக்கு அடுத்த பொசிஷனில் அவங்கள தான் தூக்கி ஆகணும். கரெக்டாக? டிக்கெட் ஃபினாலே இந்த மூதேவி வேணா எடுப்பான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்த்து என்னென்னமோ தடவைனா, கார்டில் மை வச்சு பார்த்தான், இந்த ஒரு இடத்துல மை வச்சு வெத்தலையில் மை வச்சு பார்ப்பாங்க, அந்த மாதிரி என்னென்னமோ குரலை வச்செல்லாம் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு என்னமோ இவங்க குறும்படம் போடாததுக்கான காரணம் என்னென்னா, இவங்க ஒரு மார்க் வச்சுருக்க மாட்டேன்னு தோணுது எனக்கு. அவங்க வச்சு ஒரு மார்க் அனுப்பியிருப்பாங்க, இவங்க அதுக்கு மேலே நெகத்தை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. அவனுக்கு தான் மெயின் கல்பிரிட்டு. இப்போ குறும்படம் போட்டால் பிக் பாஸ் தான் கேட்கணும். அதனால தான் கமல் சார் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு சும்மா கிருட்டுன்னு போயிடாரா அப்படிங்கிறது தெரில. சரியா? அந்த குறும்படம் போடாததுக்கான காரணம் அதுதான். இப்போ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அடுத்த இடத்துல யார் இருக்கா? விஜய் வர்மா முன்னாடி இருக்கான், ரவீனாவுக்கு முன்னாடி. ஸோ ரவீனா தான் இருக்கா. சரி, ரவீனா போடு. ஏங்க மாயா தான் நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது முடியாதுங்க. ரவீனாவை போடு, இந்த வாரம் போடு, அடுத்து பார்த்துக்கலாம், அடுத்து நம்ம கார்பரேட் வச்சு என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கார்பரேட்டின் ஒரு ஆட்டமாகத்தான் இது இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மாயா அனுப்பணும். கண்டிப்பாக மாயா பயங்கரமான ஒரு பொசிஷனில் அவங்கள அனுப்பணும். அதை விட்டுட்டு இவனுங்க நிக்சன் அனுப்புறது என்ன? சரி, நிக்சன் கூட ஓட்டு போட்டு அனுப்பிட்டீங்க, ஏன்னா 2 பேரும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. பட் ரவீனா ரொம்ப அகேட்டில் இருந்தாங்களே, அப்போ அந்த இதை நீங்கள் எப்படி காலி பண்ணீங்க? பெய்டு ஓட்ஸ் அவ்வளோ தூரம் வந்துருச்சா? மக்கள் என்ன இழிச்சவாயினா? அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே, மாயாவுக்காக இந்த பிக் பாஸ் டீம் எவ்வளோ தூரம் இறங்கி இந்த வேலையை செய்து பாருங்கள். அப்போ மாயாவுக்கு முன் வெளியே அனுப்பப்பட்ட ரவீனா தான். அப்போ எவ்வளோ ஒரு கேவலம் நடந்திருக்கு, அப்போ எவ்வளோ ஒரு அன்ஃபேர் டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த பிக் பாஸ் நீங்கள் வீட்டுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள் தெரியணும். இல்லாட்டி போனீங்கன்னு வைங்க, நாரடிச்சு பிரதீப் மாதிரி தான் அனுப்பிவிடுவாங்க, ரெட் கார்டு கொடுத்து. அது மாதிரி சொல்லிக்கோங்க, பார்த்து கொடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் அநியாயம்டா. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆனது நிக்சன், செகண்ட் எலிமினேட் ஆனது ரவீனா. மீண்டும் சந்திப்போம். குட் பை.